ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இப்போ பார்த்துட்ருக்குது என்னதுன்னா, நான் வந்து நெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ டெய்லியும் நம்ம ஆடை எடுத்து வச்சு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு வெண்ணெயாக வரும். ஸோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். நம்ம அவுட் சைடில் வாங்குறதை விட நம்மளே ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் ஆடை எடுத்து அதை சிலுப்புங்க. ஸோ அந்த நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அது வெண்ணெயாக திரண்டு வரும். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக வந்துடும் அந்த வெண்ணெய். ஸோ இதை எடுத்து நீங்கள் நிறையா இதுக்கு லைக் நம்ம பருப்புக்கு மற்ற இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தோசை சுட்டிங்கன்னா நெய் தோசை, ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் எல்லாமே நெய் பிடிச்சிருக்கும். ஸோ அது அப்படியே விளக்குனா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் சுடு தண்ணியை காய வச்சு அந்த பாத்திரத்தை ப்ளஸ் மிக்ஸி ஜாரில் நல்லா சுடு தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த ஆயிலி சப்ஸ்டன்ஸ் வெளியே அந்த சுடு தண்ணியிலேயே வந்துடும். ஸோ நீங்கள் நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா எந்த ஒரு பிசு பிசுப்பும் இல்லாமல் நல்லா இந்த பாத்திரம் விளக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெண்ணெயை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கலை ப்ளஸ் கடலை போட்டு நல்லா வறுத்தனா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வெண்ணெயை நம்ம காய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முருங்கை இலையை சின்ன சின்ன கொத்தாக எடுத்து அதில் போட்டுடணும். பிஞ்ச் ஆஃப் சால்ட் நீங்கள் போட்டு நல்லா தூவி விட்டுட்டிங்க அப்படின்னா மொறுன்னு முருங்கை இலை வந்துடும். ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.